அப்பொழுதே அந்த மியூசிக் கிளாஸ் போயிருந்தோம். இவருக்கு எல்லா இன்ஸ்ட்ருமென்ட் கிளாஸும் இவரு போயிருப்பாரு. ம். சங்கீத கிளாஸும் போயிருக்காரு. ஆமா, என்னென்ன கிளாஸ் ஆமா. போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க? அதான் நான் வந்து தபலா கிளாஸ் போயிருக்கேன், ஹார்மோனியம் கிளாஸ் போயிருக்கேன், தேவார வகுப்புக்கு போயிருக்கேன், சங்கீத கிளாஸ் போயிருக்கேன், இந்துஸ்தானி கத்துக்கணும்னு சொல்லி அங்க போயிருக்கேன். ஸோ இப்படி இதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பட்டு பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு, ஏதாவது ஒரு கலைய இன்னும் சீரியஸா எடுத்துட்டு கத்துக்கிட்டோம். ச்சே! காலம் கடந்து இத நம்ம செய்யாம விட்டுட்டோமே அப்படின்ற மாரி இப்ப கூட எனக்கு உணர்வுகள் இருக்கு. காலத்தோட சில கலைகள வந்து கற்றுக்கொள்ளணும். இப்ப நான் வந்து ஒரு அக்கவுண்டன்ட் நான் என்ன செய்ய போறேன்? தொழில் சார்ந்து தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்கும் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் வந்து ஒரு டாக்டர். எனக்கு வந்து இசை தேவையில்ல. நான் ஒரு டாக்டர் அதனால நான் இதெல்லாம் கத்துக்க மாட்டேன். அப்படின்றத விட தொழில் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கைய அழகுபடுத்துறதுக்கும், வண்ணமயமாக்குவதற்கும் கலைகளா இருக்கட்டும், அல்லது புதிய தொழில்களா இருக்கட்டும், புதிய ஏதாவது திறன்களா இருக்கட்டும் கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளாத பட்சத்துல, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த வேலையே வந்து நிரந்தரம் கிடையாது இல்லையா? இந்த வேலைய விட்டுட்ட பிறகு நமக்கு ஒண்ணுமே இருக்காது. கத்துக்காம விட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இபிஎஃப் காசு எடுத்து எல்லாரும் சொல்லுவாங்க, "கால் ஆட்டிட்டு சாப்பிடு" அப்படின்னு. நீங்க கால் ஆட்ட தேவையில்ல. ஏன்னு சொன்னா, அந்த 55 வயசுக்கு கால் தானாவே ஆடும்.